ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அத்தை ஸ்டைல் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புளி மட்டும், ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி மட்டும் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு, நாங்கள் 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொரிஞ்சு வர்றது இப்போ உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வருது. இப்போ நல்லா பொரிஞ்சு வருது, மேலே பொரிஞ்சு வெடித்து வருது பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் வயிறு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதில் புளி சேர்க்கறதுனால கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, வெந்தயம் குளிர்ச்சிக்காக. இப்போ வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். 4 பல் பூண்டு இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் அரைக்கும் போது அதுலேயும் 4 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நம்ம குழம்புக்கு நல்லா குழம்பு நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்க இல்லைங்களா, ஆனியன், வெங்காயமும் பூண்டும் அரைச்சி வச்சதை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். 4 தக்காளி, கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு தரும். அது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு எதனா காய் பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் அது மாதிரி எதனா ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி கரைசல், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 4 பேருக்கு இதில் செய்கிறதுனால 5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னாலும் இன்னொரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ அது நல்லா கொதித்து வருது. இப்போ கொதித்து வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மொச்சக்கொட்டை, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி, அதில் பாதி தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு தரும். குழம்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அப்படியே போட்டு கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா, மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டோன்னா குழம்பு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.